டு தமிழ் மாமின் பட்டையா சேனல். இன்னைக்கு வந்து நம்ம காஸ்ட் ஆஃப் லிவிங் சீரீஸோட செகண்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி அவள் கேபில் தான் வருவா, ஸ்கூல் வேனில். ஆனால் இன்னைக்கு வந்து நாங்கள் ஸ்கூலில் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அவளை கேபில் சென்ட் பண்ண வேணான்னு சொல்லி. இதுதான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், நல்ல வேலை. நம்ம வந்து இப்போ பட்டையா சிட்டிக்குள்ளே என்டர் ஆக போகிறோம். எல்லாரும் ஜோராக ஒரு தடவை கை தட்டுங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி மால்க்குலாம் வந்தால் சின்ராஸை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அம்மாவையும் பொண்ணையும் கையிலேயே பிடிக்க முடியாது. காஸ்ட் அது 3 யூனிகார்ன் பை 2 get 1. தாய்லாண்டில் வந்து நமக்கு ட்ரெஸ் கலெக்ஷன் வந்து இருக்கும் இல்லையோங்க. பெட்டோட ட்ரெஸ் கலெக்ஷன் பாருங்க, கேட்டு. இது வந்து வாங்கி வச்சிருக்காரு. ஒரே ஒரு நாள் எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணாரு. லாஸ்ட் வீக் சேலஞ்சில் வந்து எஸ்கேப் ஆயிருக்காரு. இந்த வீக் வந்து நம்ம விடக்கூடாது மக்களே. வணக்கம், வெல்கம் டு தமிழ் மாமின் பட்டையா சேனல். இன்னைக்கு வந்து நம்ம காஸ்ட் ஆஃப் லிவிங் சீரீஸோட செகண்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நாங்கள் இன்னைக்கு போகக்கூடிய ஷாப் பேர் வந்து DIY. இது வந்து ஒரு தாய்லாந்து ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு செயின் நெட்வொர்க்குங்க. நீங்கள் தாய்லாந்து வந்தீங்கன்னா எல்லா ப்ராவின்ஸ், எல்லா சிட்டிலையுமே இந்த ஷாப்பை நீங்கள் பார்க்கலாம். ஹோமுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே கிடைக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் கார்டனில் ஸ்டார்ட் பண்ணி கிச்சன் வரைக்கும் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி ப்ரைஸும் ரொம்ப சீப்பாக இருக்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற ப்ரைஸுக்கான ஒர்த் இருக்கும், சீப்பாகவும் இருக்கும். வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் எல்லா ஐட்டத்துலேயும். அங்கே தான் நம்ம போகிறோம். அங்கே போயிட்டு நாங்கள் ஒவ்வொரு ஏரியாவாக போயிட்டு எல்லா ஐட்டத்தையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இன்றைக்கி. ஓகே, வாங்க அங்கே போய் பார்ப்போம். நாங்கள் வந்து இப்போ ஈவினிங் லக்கியை தான் பிக்கப் பண்ண போயிட்டு இருக்கோம் ஸ்கூலுக்கு. ஸ்கூல்லேருந்து மோஸ்ட்லி அவள் கேபில் தான் வருவாள், ஸ்கூல் வேனில். ஆனால் இன்றைக்கி வந்து நாங்கள் ஸ்கூலில் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அவளை கேபில் சென்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு. மெயினாக வந்து மார்னிங் அவகிட்ட நான் சொல்லலை இந்த மாதிரி நம்ம இந்த ஷாப் போகிறோம் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு. ஏன்னா அவள் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ஷாப் போகிறோன்னு தெரிஞ்சாலே குஷியாயிடுவாங்க. நம்ம ஒரு பக்கம் இருப்போம், அவன் ஒரு பக்கத்தில் போய் எல்லாம் எடுத்து போட்டே இருப்பா. ஸோ அதுலேயும் ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், அவளை வந்து ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா வந்து நம்ம வாங்க போன ஐட்டம் விட அவள் சூஸ் பண்ண ஐட்டம் வந்து நிறையா. இப்போ வந்து நம்ம பிக்கப் பண்ணும் போது மேடமோட ரியாக்ஷன் வேற நம்ம பார்க்கணும். அவள் வந்து ரியாக்ஷனே கொடுக்க மாட்டான். நீங்க தான வந்தீங்க, ஏன் வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆமா, ஆனா வந்து மனசுக்குள்ள இருக்கும், ஆனா வந்து வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க மேடம். ஸோ சர்ப்ரைஸாக இருக்காங்களா, ஷாக்கிங்காக இருக்கிறாங்களா என்னன்னு பார்க்கணும். அதே மாதிரி அவளுக்கு ஃபுட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஈவினிங் வந்து மோஸ்ட்லி வீட்டுக்கு வந்த உடனே எதுனா ஸ்நாக்ஸ் சாப்பிடுவா, இல்லைன்னா சில டைம் ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லி லஞ்ச் தான் கேட்பா. ஸோ அதனால் கொஞ்சம் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்க்கலாம் அவளோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா, கேட்டை ஓப்பன் பண்ணும்போது லக்கி நைட் நாங்கள் பிடிச்சோம். பத்தியா, இதுதான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், நல்ல வேலை. நாங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, வந்த உடனே ஏன் வந்தீங்களாம்மா? இன்னைக்கு மார்னிங் கெஞ்சினா, அம்மா ப்ளீஸ்மா இன்னைக்கு ஒரே ஒரு நாள் வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கோங்க, ஸ்கூல் காரில் வர்றதுக்கு வந்து 1 hour ஆகுது அப்படின்னு சொல்லி கெஞ்சினா. இங்கேருந்து நீங்கள் இந்த மெயின் ரோட் டச் பண்ணிட்டீங்கனாலே இது பட்டாயா தாங்க. இதுதான் பட்டாயா சிட்டி, பார்த்துக்கோங்க. நம்ம வந்து இப்போ பட்டாயா சிட்டிக்குள்ளே என்டர் ஆக போகிறோம். எல்லாரும் ஜோராக ஒரு தடவை கை தட்டுங்க. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து மேக்ரோ ஃபுட் சர்வீஸ் அப்படிங்கிற சூப்பர் மார்க்கெட். இதுவும் ஒரு செயின் நெட்வொர்க் தான். தாய்லாந்து பக்கம் நிறையா இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டு, க்ராசரி ஐட்டம்ஸ், நம்ம இந்தியன் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ ஃப்யூச்சரில் வந்து இங்கேயும் வந்து நாங்கள் ஒரு வீடியோ போடலான்னு பிளான் வச்சுருக்கோம். இப்போ ஜஸ்ட் கிராஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் நாங்கள் கொடுக்குறோம். கைஸ், இங்கே பாருங்கள், இந்த ஸ்பாட் பேர் தான் ஜெம் கேலரி பட்டாயா. நீங்கள் இந்தியாவிலேருந்து ஏதாச்சும் ஒரு ஏஜென்சி மூலிமா நீங்கள் புக் பண்ணி வந்தீங்கன்னா அதில் வந்து இந்த ஸ்பாட் கன்ஃபார்மாக இருக்கும். இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா நிறைய ஜெம்ஸு, ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. இது ஒரு அட்ராக்ஷனாக சொல்கிறாங்க. பட் ஆனால் நான் உள்ளே போய் பார்த்துருக்கேன், எனக்கு இது ரொம்ப வேல்யூவாக தெரியல. ஒரு நாள் கூட மனுஷன் இந்த ஜெம் கேலரி நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி கூட்டு போயிடுவாரே தவிர ஒரு நாள் உள்ள போய் காமிச்சது கிடையாது. ஒரு இன்ஃபர்மேஷன் தரேன், இங்க கூட்டு போயிடாதீங்க, கூட்டிட்டே வந்துடாதீங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொல்லி ஒரு டைம் கூட கூட்டு வந்தது இல்ல. இங்க வந்து மெயினாங்க கோல்டு இருக்காது, டைமண்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். டைமண்ட் தான் ரீசேல் வேல்யூவே இருக்காது இல்லையா? அந்த ஒரு நல்ல எண்ணத்துக்கு வேண்டி நான் கூட்டிட்டு போகாம இருக்கேன். அப்படியா? அப்படித்தான். சரி, நெக்ஸ்ட் பர்த்டேக்கு வந்து
நீங்கள் ஜெம் கேலரியிலேருந்து தான் எனக்கு gift தரீங்க. நானே ஒரு கிஃப்ட் தனியா நீ ஜெம் கேலரி கிஃப்ட் உனக்கு வேணுமா? நல்ல கருங்கல் மாதிரி இருந்துட்டு ஜெம்மா. ஆமா, நாங்க கருங்கல்லு, மேடம் பாறாங்கல்லு. ஆமாம், பாறாங்கல்ல தானே பிடிச்சி கட்டிக்கிட்டீங்க, அப்புறம் என்ன? கைஸ் இங்க பாருங்க, நம்ம வந்துட்டோம். இப்போ லோட்டஸ் வந்து ஒரு மால்ங்க. தாய்லாந்து ஃபுல்லாக நீங்கள் இந்த லோட்டஸ் மால் பார்க்கலாம். இந்த லோட்டஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஷாப்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு, ஹேக்கத்ரான் இது எல்லாமே இருக்குங்க. நம்ம இங்கே தான் போக போகிறோம். இப்போ இந்த லோட்டஸ் மால்குள்ளே தான் நம்ம வந்திருக்க டிஐஒய்ங்கிற ஷாப் இருக்குது. இப்போ அதுக்குள்ளே தான் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். கைஸ் இங்கே பாருங்கள், இப்போ நம்ம என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம் உள்ளே. பார்த்தீங்கன்னா உள்ளே நீங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய மொபைல் ஷாப்ஸ் இருக்குது, பேங்க்ஸ் இருக்குது, குட்டி குட்டி ஷாப்ஸ் நிறையா இருக்குங்க. இது ஒரு புக் ஸ்டோர் தாங்க. நாங்கள் இங்கே வந்திருக்கிறத பார்த்து பயங்கரமாக லக்கி புக்கெல்லாம் படிப்பான்னு நினச்சிக்காதீங்க. எல்லாம் ஒரு பில்டப் தான். லக்கி, தன்யா கொஞ்சம் அப்படியே திரும்பிங்க பாருங்கள். என்ன பார்க்குறீங்க? இங்கே என்ன இருக்கும்? புக்ஸ் தான் இருக்கும். ஐயோ, அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து ஒரு புக் வேறு எடுத்துட்டாங்க. இது எதுவும் படிக்கல, ஏதோ ஒரு புக் அன்னைக்கு படிச்சு, அது இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி மால்க்கெலாம் வந்தால் சின்ராஸை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அம்மாவையும் பொண்ணையும் கையிலேயே பிடிக்க முடியாது. நம்ம தான் பின்னாடியே போய் கேர்ஃபுல்லாக கண்ட்ரோலாக வச்சுக்கணும். இல்லைன்னா எந்த கடைக்கு போகிறாங்க, எங்கே வராங்க எதுவுமே தெரியாது. இது பாருங்க, இப்போ தான் நம்ம மெயினான ஷாப்புக்கு போயிட்டுருக்கோம். இதுதான் வந்து என்னோட ஃபேவரட் ஷாப்பு. நீங்கள் ஜெம் கேலரியில் கூட எதுவும் வாங்கி தர வேண்டாம், இங்கே வேணால் எதுவும் வாங்கி தரேன். இங்கெல்லாம் நிற்கவே கூடாது, வாங்க போயிடலாம். வாங்க 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 கைஸ், இதுதான் வந்து லோட்டஸ் சூப்பர் மார்க்கெட். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஐட்டம்ஸுமே கிடைக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் ட்ரெஸ்ஸில் ஆரம்பித்து க்ராசரிஸ், மெடிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். கைஸ் பார்த்தீங்களா, இன்றைக்கி நம்ம வந்திருக்க ஷாப் வந்து மிஸ்டர் டிஐஒய் தான். இந்த பிராண்ட் நேம் பார்த்துக்கோங்க. தாய்லாந்து வந்தீங்கன்னா இந்த ஷாப் வந்து நான் சொன்ன மாதிரி தாய்லாண்டில் நிறைய மாலில் இருக்கும். உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க உள்ளே போய் என்னென்ன இருக்குதுன்னு காட்டுறேன், பார்க்கலாம். கைஸ் பாருங்கள், நம்ம உள்ளே போகிறோம். ஆல்ரெடி மேடம் உள்ளே வந்துட்டாங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துருவாங்க. கண்ட்ரோலாக வச்சுக்கணும் மேடமை, இல்லைன்னா நம்ம கண்ட்ரோல்லே இருக்க மாட்டாங்க. நான் கண்ட்ரோலாக தான் இருப்பேன் எப்பயும். அம்மாவையும் பொண்ணையும் தான் ரொம்ப கண்ட்ரோலாக வச்சு. கைஸ் பார்த்தீங்களா, உள்ளே வந்த உடனே பாருங்கள் இந்த மாதிரி பில்லோஸ் எல்லாம் இருக்குது. நல்லா இருக்கா? இங்கே பார்த்தீங்களா, சாஃப்ட் டாய். அவங்க ஒரு கேரக்டர் இனிமேல் பார்க்குது. இதெல்லாம் ஒன்று எடுத்துக்கிட்டா அழகா இருக்கே. பார்த்தீங்களா, ஆக்சுவலி அது நல்லா தான் இருக்குது, ஆனால் அதோட ப்ரைஸ் பாருங்கள் 350. அப்போ வேணா வச்சிடலாம். இங்கே காட்டு. உங்கள் மூஞ்சி மாதிரியே வந்து ஒரு டக் இருக்கு. இங்கே இருக்கு. இதுக்கும் என்ன வித்தியாசம்? நான் சொல்லலை, ஒரு கேரக்டர் நம்ம கண்ட்ரோல்லே இருக்காதுன்னு சொல்லி இப்போயே ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. பார்த்தீங்களா, கேரக்டர் வந்து இருக்கிற எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்களா, இங்கே எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் கீ செயின்ஸ் இருக்குது பாருங்கள். ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 85 பாத்து. நிறையா டிசைன்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் 20 பாத்லேருந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ கீ செயின்ஸ் நிறையா கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா கீ செயின்ஸ் இருக்குது, மொபைல் கவர்ஸ் இருக்குது, அதுக்குன்னே ஒரு செக்ஷன் இருக்குது. பார்த்தீங்களா, அப்படியே ரைட்டில் திரும்பினீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா மொபைல் கேபிள்ஸு, அடாப்டர், அந்த ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்குது. பட் இதெல்லாம் இவங்க ஓன் பிராண்டு தாங்க, இவங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறது தான். நீங்கள் ஒரு குவாலிட்டியான ஒரு பிராண்டோட கம்பேர் பண்ண முடியாது. பட் டீசெண்டாக இருக்கும், கொடுக்குற மணிக்கு ஒர்த்தாக இருக்கும். பட் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த கேபிள்லாம் இங்கே வாங்க வேணாம், அதெல்லாம் நீங்கள் ஒரிஜினலாக வாங்கிக்கோங்க. மற்றபடி ஹவுஸ் ஹோல்டிங் ஐட்டம்ஸு, டெக்கர்ஸு அதெல்லாம் இங்கே தாராளமாக வாங்கலாம். தன்யா சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய 90% ஆஃப் டெக்கர் வந்து இங்கே வாங்கினது தான். ட்ரெஸ்ஸு கலெக்ஷன் வந்து இருக்கோ இல்லையோங்க, பெட்டோட ட்ரெஸ் கலெக்ஷன் பாருங்கள். கேட்டு, ஆமாம், இல்லை கேட்டுக்கும் டாகுக்கும் இருக்கிற ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த பாருங்கள், நியூ பார்ன்ஸ்க்கு
கட்டு இது நியூ பார்னா? ஆமாம், நியூ பார்ன் ட்ரெஸ். நியூ பார்ன் கேட்டோட ட்ரெஸ் பார்த்துருக்கீங்களா? நான் இத்தனை நாள் இது கிட்ஸோட ட்ரெஸ் நினைச்சிட்டு இல்லை, இருந்தேன். அதோ பெட் கிளாத்ஸ். பாவிங்களா, பசங்களுக்கு இங்க ட்ரெஸ் இல்ல, பெட்டுக்கு இவ்வளோ கலெக்ஷன். அது அவங்களுக்கு ஸ்வெட்டர்லாம் வேற இருக்கு. பெட்டுக்கான ஸ்வெட்டர் ஆமாம், இது பாத்தீங்களா? நமக்கு தான் நம்ம தான் ஏசி போட மாட்டோம், அவங்க வீட்டில் ஏசியில் தானே இருக்கும் அதெல்லாம். அதனால் அதுக்கெல்லாம் வந்து பெட் காஸ்டியூம். ஸ்வெட்டர் மட்டும் இல்லை, இது காஸ்டியூம் கூட. அப்படியே ஏதோ crocodile மாதிரி ஏதோ காஸ்டியூம் இருக்குது. இது வந்து ரேபிட்டு. மாத்திடுவாங்க. ஆமாம், அந்த மாதிரி பசும் தூள் பூத்திய பசுந்தோல் போர்த்திய புலி. அது கூட வாயில் வரல. அது மாதிரி அது மாதிரி தோ இங்கே பாருங்க, ரேபிட் மாதிரி இருக்கு. தோ அது எதுக்கான காஸ்டியூம்? கேட்டுக்கா டாகுக்கா தெரியலையே, ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கைஸ், இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் கிளீனர்ஸ் இருக்குது. கிளாஸ் கிளீனர்ஸ் ஆரம்பித்து ஃப்ளோர் கிளீனர். நமக்கு இது தேவை. அப்படியா? ஓகே, பார்த்தீங்களா, அது வெறும் 22 பாத் தான். இதெல்லாம் பாருங்கள், பாத்ரூம் கிளீனரும் 22 பாத் தான். இதே நீங்கள் 7-Eleven வாங்கினீங்கன்னா ஐ திங்க் 45 பாத் to 50 பாத் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா வெறும் 20 பாத் தான். கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் கிளீனர்ஸ் எல்லாமே இருக்குது. இதுவுமே சீப் தான். இங்கே பாருங்கள், பல வகையான பூச்சிக்கொல்லிகள் இருக்குது. ஆயாசத்தை போட்டுடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். யூவிக்கு ஒரு வாட்டி வச்சு. அது தனியாகவே நீ போடணுமா? நீ நார்மலாக கொடுக்குற பாயசமே அப்படி தான் இருக்கும். தனியா எங்கே நம்ம கூட வந்து ஒரு கேரக்டரவே காணோம். அது அங்கே பாருங்க, அந்த எண்டில் பாருங்க. அதோ அங்கே ஒரு கேரக்டர் தெரியுதா? அந்த கேரக்டர் தான் நம்ம கூட வந்த கேரக்டர். இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். எது ஒன்று எடுத்துட்டாடா. கெஞ்சுவா பாருங்களேன், அப்படியே மூஞ்சி மட்டும் அப்பாவையாக இருக்கும் பாருங்களேன். என்ன லக்கி, வாட் இஸ் தட்? I want this. என்னது அது? Legos. குப்பை மட்டும் வீட்டுக்குள்ளே வந்தது. No, you throw my like 100,000 Legos and you have to pay for this. I'm taking this. இந்த ஐட்டம்ஸ் எல்லாம், இதெல்லாம் ஸ்க்ரப்ஸ் இருக்குது. நீங்கள் பாத்ரூமில் வைக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்குங்க. டிசைன்ஸும் பார்த்தீங்கன்னா நிறையா டிசைன்ஸ் இருக்கும். ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். 30 பாத்தில் ஆரம்பித்து இதெல்லாம் 18 பாத் தான், 29 பாத், இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக தாங்க இருக்கும். எகெயின் இது எல்லாமே இவங்க ஓன் பிராண்ட் தான். நீங்கள் தாய்லாந்து வந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த டிஐஒய் ஷாப்புக்கு வந்துட்டு நீங்கள் இந்தியாவுக்கு நிறைய ஐட்டம் வாங்கிட்டு போகலாம். என்னங்க, என் கூட வந்த 2 கேரக்டரையுமே காணோம். இருங்க, தேடி போகிறேன். எங்கேயாச்சும் போயிட்டுருப்பாங்க. எங்கட ஆளவே காணோம். இதுதான் பெரிய பிரச்சனைங்க. இதுக்குள்ளே வந்து நம்ம அவங்கள விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்ததே மறந்துடுவாங்க. எங்கே போய் தேடுறதுன்னு தெரியலையே. இப்போ அவங்கள இதான் கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், ஒரு கேரக்டர் இருக்குது. ஓகே. அதே மாதிரி இங்கே பாருங்கள், பிளாஸ்டிக்கில் வந்து எல்லாமே பிபிஏ ஃப்ரீ தான் இங்கே இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, பிபிஏ ஃப்ரீ. அதே மாதிரி உங்களுக்கு சில்வர் பாட்டில்ஸ் வேணாலும் கிடைக்கும். இந்த மாதிரி ஃபேன்சியாகவும் இருக்கும், இல்லை இந்த மாதிரி சில்வர் கலர்லேயும் இருக்கும். இதுவும் ப்ரைஸ் பாருங்களேன், 100 பாத் தான். எனக்கு இந்தியாவில் எவ்வளோன்னு தெரியல, பட் 100 பாத்துக்கு எனக்கு தெரிஞ்சது ஒர்த்து தான் நினைக்கிறேன். இங்கே பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் பாருங்கள், 35 பாத்திலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதே மாதிரி இது வந்து கொரியன் பாட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் இருக்க பித்தளை சாமான் இருக்குல்ல, அதே மாதிரி இங்கே கொரியன் பாட் சொல்லுவாங்க. இது வந்து வச்சுருக்கோம் நாங்கள் வறுக்கிறதுக்கெலாம், லைக் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கெலாம் இது யூஸ் பண்ணிட்டு. இல்லை, நம்ம வந்து பொரியல் கூட பண்ணலாம், ஆனால் அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது இல்லை, டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறேன். லைக் குவாலிட்டியாக தான் இருக்குது. ரொம்ப ஹெவியாக இங்கே தாய்லாண்டில் யூஸ் பண்ண மாட்டாங்க வெசல்ஸு. ஆனால் இந்த கொரியன் பாட் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், ஸோ சீக்கிரமாக வந்து அடி பிடிக்காது. இது வந்து வாங்கி வச்சுருக்காரு. ஒரே ஒரு நாள் எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணார். லாஸ்ட் வீக் சேலஞ்சில் வந்து எஸ்கேப் ஆகிருக்காரு. இந்த வீக் வந்து நம்ம விடக்கூடாது மக்களே, அவரை பிடிச்சி இந்த வீக் வந்து சமையல் பண்ண வைக்கிறோம். ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த சீசனிங் ஜார் கிடச்சிருச்சு. இதில் ஆமாம், இதில் வந்து நம்ம மசாலா ஐட்டம்ஸில் கை கெட்டுற மாதிரி நம்ம வந்து மேலே பாட்டில்ஸ்லலாம் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது வந்து நிறைய வச்சுருப்போம். இது வந்து குட்டி குட்டியாக நமக்கு தேவையான அளவு வச்சுட்டு பக்கத்துலேயே வச்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும். இல்லை, சமைக்கிற எங்களுக்கு தானே தெரியும் ஒரு ஒரு டப்பாவாக மேலேருந்து எடுக்கிறதுக்கு. இது கிச்சனுக்கே வர மாட்டாங்க ஒரு சில கேரக்டரு, ஆனால் வந்து அவங்க எடுத்து தராங்களாம். இது வந்து நான் தாய்லாண்டில் வந்து ரொம்ப நிறைய ஷாப்ஸில் பார்த்தது இல்லை, இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். ஆன்லைனில் இருந்திருக்கு, ஆனால் ஆன்லைனில் வந்து வாங்கலாமா, சில டைம் வந்து குவாலிட்டி நல்லா இருக்காது. இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து 310 பாட்,
ஆக்சுவலி இது வந்து ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகேவாக தான் இருக்குல்ல? இல்லை எடுத்து பாரு. என்னை கடைக்காரங்க வந்து என்னை வந்து உள்ளே இப்போ கூப்பிடுவாங்க. அதை ஏதோ தாயில் வேற சொல்கிறாங்க. சிங் சக் சிங் சக். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் பீலர்ஸு, கிரேட்டர்ஸு, நைஃப்ஸு இதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இது வந்து பீஸா கட்டர். பீஸா கட்டர் நமக்கு எதுக்கு? நம்ம வந்து பீஸாவை பீஸா வாங்கினா பீஸா கட் பண்ணலாம். இல்லை அவங்களே கட் பண்ணி கொடுத்துருவாங்க, டோன்ட் வரி. யாருன்னா சொன்ன பேச்சு கேட்கலன்னா அவங்கள கட் பண்ணலாம். அதனால் நான் இது ஒன்று எடுக்கிறேன். ஒழுங்காக இங்கே பாருங்கள் எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாமே டெக்கர்ஸுங்க. ஃப்ளவர் வேஸ் இருந்தால் நீங்கள் என்ன டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வேணாலும் வாங்கி வச்சுக்கலாம். எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஃப்ளவர் வேஸ்க்கான ஃப்ளவர்ஸ் வந்து நாங்கள் இங்கேருந்து தான் எடுத்திருக்கோம். ப்ரைஸும் ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். ஸ்டார்டிங் வந்து பாருங்கள் 30 பாத்தில் ஸ்டார்ட் ஆகி 100 பாத் வரைக்கும் இருக்குது. டிபெண்ட்ஸ் அந்த ஃப்ளவர் சைஸு, டிசைன் பொறுத்துங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கீழே பாருங்கள் வித் ஃப்ளவர் வேஸோடு இருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ டிஐவை வந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏய் வாவ் சாம. இவ்வளோ பெருசாக இருக்குது. Unicorn. ஏய் சூப்பராக இருக்குது நிஜமாவே. லக்கி சைஸில் அதுவும் ட்ரெஸ்ஸு காலர் காம்பினேஷன் பாருங்கள் 2 பேரும். ஆமாம் ஒரே மாதிரி கலராக இருக்குது. 2 யூனிகார்ன் பார்த்துருக்கீங்க ஒரே டைமில். இங்கே பாருங்கள் அதுவும் நல்லா இருக்கு. அந்த ப்ளூவும் நல்லா இருக்கு. அதுவும் அதே மாதிரியா? ஆமாம். காஸ்ட் அது 3 யூனிகார்ன் பை 2 get 1 free. 170 for each. ஓகே. இங்கே பார்த்தீங்களா நமக்கு 2 குரங்குட்டி ஒரே டைமில் இருக்குது. இந்த 2 ஃபேஸுக்கான டிஃப்ரென்ஸை கண்டுபிடிங்க பார்ப்போம். நிறைய வீடியோவில் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க என்னை வந்து குரங்குட்டின்றாரு. யாரும் இதில் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. இந்த வாட்டி கமெண்ட்டில் கீழே கேள்வி கேட்குறீங்க. இங்கே பார்த்தீங்களா இங்கே இவ்வளோ சாஃப்ட் டாய்ஸ் இருக்குது. நிறையா டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட் டாய்ஸ் இருக்குங்க. ஒரு பிராண்டட் ஷாப்பில் வாங்குறத விட இங்கே ப்ரைஸ் வந்து கன்ஃபார்மாக 3 to 4 times சீப்பராக இருக்கும். அட் த சேம் டைம் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ லக்கி வச்சுருக்க எல்லா சாஃப்ட் டாய்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே வாங்கினது தான். கிட்டத்தட்ட 5-6 years ஆகிடுச்சு. இன்னும் அது அப்படியே தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். இதான் கிட்ஸுக்கான டாய் செக்ஷன். இங்கே பாருங்கள் நிறைய டைப்ஸ் ஆஃப் டாய்ஸ் இருக்கும். நாங்கள் மேக்ஸிமம் பர்த்டே கிஃப்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் வாங்குவோம். ப்ரைஸும் ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். டிசைனும் நல்லாயிருக்கும், குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். இந்த கேரக்டர் பார்த்தீங்களா இங்கே ஒரு கேரக்டர் நின்றுருக்கு. இந்த ஏரியா விட்டு ஃபஸ்ட்டு இந்த கேரக்டர் நம்ம கடத்தணும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள் இங்கே வந்து பாய்ஸ் கேர்ள்ஸுக்குன்னு சொல்லி தனித்தனியாகவே அங்கே ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். ரிமோட் கார்ஸு, ட்ரக்ஸு எல்லாமே ரிமோட், இதெல்லாம் ரிமோட் ஐட்டம்ஸு இதெல்லாம் தனியாக வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த செக்ஷன் ஃபுல்லாமே அதுதான். ப்ரைஸும் இங்கே பார்த்தீங்கன்னா லெகோஸ் இருக்காமா. இந்த கேரக்டர் வந்து இந்த லெகோஸ்க்கு தான் உட்காந்துட்ருக்கு. நான் இங்கே இருக்க ஒரு லெகோஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அது எந்த லெகோ? ஒரு நான் இப்போ ஒன்று காமிச்சேன்ல அதுதான் அந்த ஒரு லெகோ இதுலேருந்து எடுத்தது. இதெல்லாம் வந்து டால் ப்ளே செட்டு. இந்த கேர்ள்ஸ் எல்லாம் வந்து விளையாடுற மாதிரி இது. அந்த ஹெட்டில் அந்த க்ரௌன்னு இதெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல. ஆமாம் க்ரௌன் ப்ளே செட் இது. அதே மாதிரி இது மேஜிக் பேண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கையில் வந்து மேஜிக் பண்ணுவாங்கள்ல, மைக்கு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஆமாம் இது வந்து கப் கேக்கு அந்த செட்டு. ஆமாம் ஆமாம் இதெல்லாம் வந்து கிஃப்ட் செட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஐஸ்கிரீமோடது. அப்புறம் இது வந்து எக்ஸு, மினி ஃபுட்டோடது, இதோ பர்கரு அதெல்லாம் இருக்குது. இவி நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். காட்டுங்க. இன்னொன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு வழியாக எங்களோட ஷாப்பிங் முடிஞ்சிடுச்சுங்க. இப்போ நாங்கள் பில் போட தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள் எங்கள் ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. நாங்கள் கிளம்பிட்டோம். போகிறதுக்குள்ளே மேடம்க்குலாம் பசி வந்துருச்சு. சரி ஐஸ்கிரீம் பார்லர் போய் சாப்பிட்டுட்டு போகலான்னு பிளான் வச்சுருக்கோம். எனக்கு லைட்டாக பசிக்க தான் செய்யுது. சரி நீங்கள்லாம் சாப்பிட்றதுனால ஒரு வழியில் நானும் சாப்பிட்றேன். காலத்தின் கட்டாயம். இங்கே பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இதுதான் நான் சொன்ன அந்த ஐஸ்கிரீம் பார்லர். நேம் வந்து ஸ்வென்சன்ஸ். நீங்கள் இந்த நேம் வந்து தாய்லாண்டில் எந்த மாலுக்கு போனாலும் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஐஸ்கிரீம்ஸுங்க. இப்போ அங்கே தான் இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு பிளான் வச்சுருக்கோம்.
வாங்க போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இது வந்து ஓல்டு புக்கு. இதில் இருக்கிறதெல்லாம் நம்ம டேஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து புதுசாக வந்திருக்காட்டிருக்கு, தாய் டீ ஃப்ளேவர். நம்ம 7-Elevenலாம் தாய் டீ குடிப்போம்ல, அதே மாதிரி. தேங்க்யூ. இங்கே வந்தோடனே நமக்கு வந்து வெல்கம்க்கு வாட்டர் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம ஆர்டர் கொடுக்கணும். தேங்க்யூ. வெல்கம் ட்ரிங்க். ஆமாம், தண்ணி கொடுக்குறதே பெரிய விஷயம்ல. நம்ம வெளியில் ஹோட்டல் போனோன்னா காசு வாங்குவாங்க தண்ணிக்கெலாம், இங்கே வந்து தண்ணிக்கு காசு வாங்க மாட்டாங்க. இதுலேயே ஜெல்லி கொடுத்துருக்காங்க, க்ரீம் இருக்குது. ஐ திங்க் இதுவும் வந்து அந்த தாய் டீயோட க்ரீமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதோ இதில் இருக்குது பாருங்கள், தாய் டீ சாஸு. அப்புறம் இதுவும் இதுவும் தாய் டீ விப்டு க்ரீம் தான். எல்லாமே டீயோட ஃப்ளேவரில். டீ லவ்வர்ஸ்க்கு வந்து இது வந்து ரொம்ப பிடிக்கும். மேடம் வந்து ஒன்று செலக்ட் பண்ணிட்டாங்க. கைஸ் இங்கே பாருங்கள், நம்ம ஐட்டம் வந்துருச்சு. இதுதான் நான் ஆர்டர் பண்ண சாக்லேட் லாவா கேக், ஸ்ட்ராபெரி ஜாம், பைனாப்பிள் ஜாம். இது என்னென்னு எனக்கு தெரியல. லக்கி ஆர்டர் பண்ணதா? என்னோடது வந்துருச்சு, என்னோட ஃபேவரட். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் வந்து மேடமோட ஃபேவரட் பனானா போட்டாமா. இந்த பனானா நான் வீட்லேயே வாங்கி கொடுத்துருவேன், இங்கே வந்து எதுக்கு போட்டில் சாப்பிட்றோம் அப்படின்னு தெரில. பார்த்தீங்களா, இதான் நம்ம ஐட்டம். எப்போ வந்தாலும் இது வாங்காமல் இருக்க மாட்டேன். இது அப்படியே நான் உள்ள அப்படியே பாருங்கள், அப்படியே லாவா அப்படியே பிச்சுட்டு வரும் பாருங்களேன். இப்போ வரும். சாரி ஃபார் த டெக்னிக் ஃபால்ட். மறுபடியும் வரும் பாருங்கள். வந்துரு 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 வந்துரு. ஐயோ மறுபடியும் வரலையே. பேச்சு வருமா? மறுபடியும் வரலையே. சாக்லேட் இருக்கு, லாவாவை காணமே. பட் ஆனால் வரும். இந்த சைட்ல ட்ரை பண்ணுவோம். வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்களா, லாவா வந்துருச்சு. இப்போதான் வந்து அது அப்படியே நல்லா வழிஞ்சு வருது. அப்படியே தூக்கி வாயில் போட்டோம்னா அங்கே பாருங்க ஒரு கை. லாவாவை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டாரா? அப்புறம் அவரோட ஸ்ட்ராபெரி ஜாம். இது எதுக்கு ஆர்டர் பண்ணுறாருன்னு தெரியல. உங்களோட ஸ்டிக்கி ரைஸ் எங்க? வந்துருச்சு. பார்த்தீங்களா, இதான் என்னோட ஃபேவரட்டான ஸ்டிக்கி ரைஸ். நான் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட மாட்டேன், இது மட்டும் தான் சாப்பிடுவேன். இங்கே பார்த்தீங்களா, இதான் அந்த ஸ்டிக்கி ரைஸ். ஸ்டிக்கி ரைஸுக்கு மேலே பாருங்கள், இந்த ஸ்ட்ராபெரி ஜாம் போட்டு அப்படியே சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்னு தெரியல, ஆனால் எனக்கு பிடிக்கும். இல்லை, இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் தாய்லாண்டில் இருக்கிறவங்களே சாப்பிட மாட்டாங்க. இந்த சாப்பாட்டில் சாம்பார், ரசம், பொரியல்லாம் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு கேரக்டர் வந்து அந்த ஸ்டிக்கி ரைஸ். பாவம், நம்ம எப்படி வித்தியாசமாக இருக்கும். இவ்வளோ வித்தியாசம் வேண்டாம் சார். இங்கே பார்த்தீங்களா, ஒரு கேரக்டர் ஐஸ்கிரீம் எப்படி சாப்பிட்ருக்குன்னு தொடச்சி வச்சுருக்கு. இந்த பவுலை வாஷ் பண்ணவே வேண்டாம்னு நினைக்கிறேன். இங்கே மூஞ்சி கொஞ்சம் காட்டு, இங்கே அந்த மூஞ்சி கொஞ்சம் காட்டு. எங்களோட ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு, நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். இந்த ஃபுல் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் தமிழ் மாமின் பட்டையா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்ருக்கீங்க. கீப் சப்போர்ட்டிங் அஸ். நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணலாம். பாய்.